ஒரு ஆங்கிளில் பார்க்க ஜீக் ஏகர் மாதிரி இருக்கணும். இந்த பக்கம் பார்த்தா iOS தான்டா மாசு வேற லெவல்டா அப்படின்ட்டு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஆப்பிள்னாலே அடிப்போம் அப்படின்ட்டு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கிறாங்க. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா. மட்டன் குஸ்காவா. சரி, இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம 2 விஷயம் தான் அட்ரஸ் பண்ண போகிறோம். ஆனால் அந்த 2 விஷயத்துக்குமே ஒரே ஜஸ்டிஃபிகேஷன் தான் கொடுக்க போகிறோம். சரி, இந்த ஜஸ்டிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்ட்டு உங்களுக்கு கேள்வி வரலாம். அதை வந்துட்டு போக போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த 2 விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் முட்டு பஸ்டிங். அதாவது நிறைய பேர் வந்துட்டு ஆப்பிளுக்கு நிறையா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த முட்டை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம உடைக்க போகிறோம். உண்மையை வந்துட்டு வெளியே சொல்ல போகிறோம். அதே மாதிரி நம்ம முட்டை கொடுக்க போகிறோம் எங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஆப்பிள் மேலே வன்மத்தை கேட்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம், மங்களகரமாக முட்டு கொடுக்க ஆரம்பிப்போம். நான் இந்த யூடியூப்லேயுமே சரி இன்ஸ்டாகிராம்லேயுமே சரி நிறைய பேர் இந்த விஷயத்த சொன்னதை கேட்டேன். ஏன்னா iOS வந்துட்டு ரொம்பவே அன்ஸ்டேபிளாக இருக்குது, நிறைய ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப வந்துட்டு பயங்கரமாக ஹீட் ஆகுது, கேஷுவலாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறப்ப ஹீட் ஆகுது அப்படின்றாங்க. அதே மாதிரி பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுது அப்படின்றாங்க. அண்டு ஸ்க்ரீன் ஸ்டட்டரிங் இஷ்யூஸ் வருது, கால் ஒழுங்காக பேச முடியல, கட் ஆகுது. அண்டு நெட்வொர்க் இஷ்யூஸ் பயங்கரமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சடனாக வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக ஷட் டவுன் ஆகுது, எக்ஸெட்ரா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய வெண்மமும் வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இது வந்துட்டு ஒரு டெவலப்பர் பேட்டா. ஆப்வியஸ்லி ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்அவாய்டபிள். சரிங்களா? யூஸ்வலாக வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனோ ஒரு ப்ராடக்ட்டோ டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அது மல்டிபிள் ஸ்டேஜஸில் டெவலப் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர்லாம் SDLC அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அண்ட் நார்மலி ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரோட்டோடைப்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடியாவை வந்துட்டு இன்குபேட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த விஷயம்லாம் இந்த காம்பனன்ஸ்லாம் நான் இந்த ப்ராடக்ட்டில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் ஒன்று இருக்கும். ஆல்ஃபா அப்படின்ட்டு ஒரு வெர்ஷன் இருக்கும். ஆல்ஃபா வெர்ஷனில் வந்துட்டு க்ளோஸ் டு ஃபைனல் ப்ராடக்ட் இருக்கும். அண்ட் பீட்டா வெர்ஷனில் தான் வந்துட்டு ஆக்சுவல் ஃபைனல் ப்ராடக்ட் இருக்கும். மேபி ஒரு சில சேஞ்சஸ் வந்துட்டு அவங்க ரிமூவ் பண்ணுறது இல்லை ஆட் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அண்ட் தென் அந்த பீட்டா முடிஞ்சதுக்கப்புறம் தான் மோஸ்ட் ப்ராபப்லி நமக்கு வந்துட்டு கன்சியூமர் வெர்ஷன் அப்படின்றதும் வரும். ஈவன் iOSலையுமே வந்துட்டு காலகாலமாக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ப்ரொசீஜரும் இதுதான். ஆல்ஃபா வெர்ஷன்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி கம்பெனிக்கு இன்டர்னலாக இருக்கும். பீட்டா வெர்ஷன் அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெவலப்பர் பீட்டா அப்படின்ட்டு ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. அந்த டெவலப்பர் பீட்டாவில் வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கும். பட் அது மெயினாக எதுக்காக லான்ச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பேட்டபிலிட்டி. அண்ட் இப்போ நான் வந்துட்டு நான் தான் இன்ஸ்டாகிராம் இல்லை நான் தான் மெட்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இந்த எல்லா ஆப்பையுமே வந்துட்டு iOSோட ஒரு வெர்ஷனுக்கு டெவலப் பண்ணி வச்சிருப்பேன். அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்க 18க்கு டெவலப் பண்ணி வச்சிருப்பேன். பட் இதுவே நான் iOS 26க்கு டெவலப் பண்ணணும்னா அவன் வந்துட்டு எனக்கு அந்த என்வாயர்மெண்ட்டை கொடுக்கணும். இங்கே வந்துட்டு iOS 26 தான் அந்த என்வாயர்மெண்ட். அதில் வந்துட்டு நான் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது, ஏதாவது வந்துட்டு கூட குறைய இருக்கா, நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா கோடு ஆட் பண்ணுமா இல்லை கோடை வந்துட்டு ரிமூவ் பண்ணணுமா, ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்களே அந்த ஆட் ஆன ஃபீச்சர்ஸ்க்குலாம் நான் என்ன பண்ணணும். அதே மாதிரி இந்த டிசைன் ஃபீச்சர்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிரான்ஸ்பரண்டாக லிக்விட் கிளாஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கே அதை வந்துட்டு நான் என் ஆப்பில் இன்க்ளூட் பண்ணணும்னா அதை வந்துட்டு நான் அந்த iOS பீட்டா வச்சு தான் இது பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் டெவலப்பர் பீட்டா அப்படின்ட்டு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு வந்துட்டு நான் டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டெவலப்பர் பீட்டாக்கு அடுத்து தான் வந்துட்டு பப்ளிக் பீட்டா அப்படின்ட்டு ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி கொஞ்சம் பாலிஷ்டு வெர்ஷனாக இருக்கும், க்ளோஸ் டு த ஆக்சுவல் லான்ச் வெர்ஷனாக இருக்கும். இதில் வந்துட்டு அவங்க ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அண்டு ஒரு சில UI ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது கூட குறை இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஆப்பிள் ரிமூவ் பண்ணுவாங்க இல்லைனா ஆட் பண்ணுவாங்க. அதாவது பீட்டாவில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் அவங்க சொல்லிவிட்டு அதை வந்துட்டு ஆக்சுவல் லான்ச்சில் வந்துட்டு அவங்க அதை ரிமூவ் பண்ணுறதையும் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. இது காலகாலம் நடக்கிறது தான், எல்லா சைட்லையும் நடக்கிறது தான். இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை புரிஞ்சுக்காமல் இது வந்துட்டு டெவலப்பர் பீட்டாவை அவங்க ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு இது வந்துட்டு குத்துதே குடையுதேன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு இது ஆப்பிளோட iOSனாலே மட்டமாக இருக்குது, ஆண்ட்ராய்டு தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு அவங்களோட கன்னீஸுமே வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்களாக வந்துட்டு பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா அது பெட்டராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், விண்டோஸ் விஸ்டா மாதிரியே இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவங்க சொல்கிறது என்னவோ வாசம் தான், ஸ்லைட்லி அந்த டிசைன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க விண்டோஸ் விஸ்டாவில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. அண்டு விண்டோஸ் விஸ்டா ஃபெயில் ஆனதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் அந்த டிரான்ஸ்பரன்சி ஃபீச்சர் தான். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பேக்கான ஒரு விண்டோ இருக்குன்னா அதில் வந்துட்டு அந்த விண்டோக்கு பின்னாடி எதுவுமே ரெண்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இதுவே வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டான விண்டோ இருக்குன்னா இப்போ அந்த விண்டோக்கு பின்னாடி இருக்கிறதுமே உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டராக இருக்கும். இதை பற்றி வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு அக்காவும் வந்துட்டு ஒரு ரீல் ஒன்று போட்டிருப்பாங்க, ஷவுட் அவுட் டு ஹர். ஸோ இதனால இந்த iOS ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இன் மை ஒப்பீனியன்
நம்ம அஃபிஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். எனக்கு என்னவோ இது இட் ஷுட் ஒர்க் அவுட் அப்படின்ட்டு தோணுது. பட் எனிவே என்ன நடக்குது அப்படின்ட்டு காத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்து முட்டு கொடுக்குற வாய்ஸ் உங்களுக்கு தான். ஐயோ பயமா அது கடிச்சிட. Let me say one thing straight. iOS is not the greatest thing ever. Apple is not the greatest device ever created. இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ டூல். நம்ம A2D வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட சொல்லியிருப்பார் ரீல்ஸ் உருட்டுகளில். அதுலேயுமே அவர் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எனக்கு ரொம்பவே அந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோன்னாலே வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், அது வந்துட்டு அதுதான் மாஸ், அதை வச்சுருந்தா தான் கெத்து அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அவங்களோட ஒவ்வொரு விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைசஸ் கிரியேட்டட் ஃபார் எடிட்டிங் ப்ரொடக்டிவிட்டி டாஸ்க்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஐஃபோனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம சேனலில் நான் இது வரைக்கும் ஷூட் பண்ண எல்லா வீடியோஸுமே வந்துட்டு என்டையர்லி ஷார்ட் அண்ட் ஐஃபோன் 15 ப்ரோ பிரைமரி கேமரா அண்ட் ஸ்டாக் கேமராவில் எடுத்தது தான். ஈவன் ஒரு சில டாப் டவுன் வீடியோஸ்லாம் வந்துட்டு S23ல் எடுத்துருப்போம். பட் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம இந்த இதில் தான் எடுத்திருக்கோம். அதனால் வந்துட்டு அது ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். பட் அதை வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக ஆக்கிட்டு அண்டு அந்த ஃபோன் வச்சுருந்தா தான் கெத்து, அந்த ஆப்பிள் லோகோ அப்படி தெரியுது லோகோ தெரியுதா அப்படின்ற மாதிரி அந்த இது அதுதான் கெத்து அப்படின்ற மாதிரி சுற்றுறதெல்லாம் சரியில்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த iOS பற்றியுமே வந்துட்டு நான் பேசி ஆகணும். நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பற்றியுமே நான் பேசி ஆகணும். என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பிள் இது வந்துட்டு மாசாக பண்ணியிருக்காங்க, நீங்கள் இதை வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னா அப்படிலாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. அதை வந்துட்டு ஒரு சிலர் சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இட் வில் பி வெரி பேட். நார்மலான வியூவர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அப்படி கிடையாது இல்லையா. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிலர் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி சேர்த்து வச்சு வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் வந்துட்டு நம்ம பார்க்கணும். என்னதான் வந்துட்டு இது இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பாதி ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் மக்களாக வியூவர்ஸாக வந்துட்டு அவங்களும் தனியாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இதை வந்துட்டு சப்போஸ் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தப்பு பண்ணால் அது தப்பு பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்கிறதும், நல்லா பண்ணாங்கன்னா அவங்கள வந்துட்டு தூக்கி விடுறதும் வந்துட்டு அது ஒரு ஆஸ் அ வியூவராக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.